ஸோ ஹாய் மிஸ் வெல்கம் டு டேசல் டைரிஸ். ஐம் யோர் டேசல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்கோ அப்சஷன். ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு அர்ச்சனா அப்படிங்கிறவங்க தான் கேட்டிருந்தாங்க. அர்ச்சனான்னு தான் நினைக்கிறேன், சாரிடா பேரை மாற்றி சொல்லியிருந்தா. ஸோ சீக்கிரம் போட சொல்லியிருந்தாங்க, பட் நான் இப்போ தான் போடுறேன். ஸோ சாரி ஃபார் த லேட். ஸோ இது எப்படி போக போகுதுன்னு தெரில. நானும் சைக்கோ அப்சஷன் டைப்லலாம் போட்டதே இல்லை, பார்க்கலாம் எப்படி பார்க்குதுன்னு. சரி வாங்க இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்கள் தான் நைட்டு உங்கள் பெட்ரூமில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. வயன், வாங்கப்பா. என்னம்மா பண்ணுற? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். ஓ சரி, ஓகே. அது வயன், என்னப்பா? உனக்கு மென் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அவரோட பையனை தெரியும் தானே? யார்? உங்கள் ஃப்ரெண்டோட பையன்? ஏன்பா? இல்லைம்மா, அவர் தான் வந்துட்டு அவங்க பையன் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த குரூப்புக்கு வாரிசாக மாற்ற போகிறாராம். ஸோ பிஸ்னஸ் எல்லாமே அந்த பையனுக்கு தான் போகுதான். ஸோ அதனால் அவர் வந்துட்டு உன்னை பொண்ணு கேட்டிருந்தாரு பா. நான் தான் இப்போ இதுக்கே கல்யாணம்லாம் வேணான்னு சொன்னேன்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருவேன், அப்பாவுக்கும் வயசாகிட்டே போகுதில்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா. யோசிக்கிறேன்ப்பா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை. எதாக இருந்தாலும் நல்ல முடிவாக எடுமா. சரி ஓகே, யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உங்கள் அப்பா தான் ரூம் விட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே தூங்குறீங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து 11:30 போல் உங்கள் ரூமுக்கு தான் யாரோ 4-5 பேர் வர மாதிரி இருக்குது. யாரோ வந்து உங்களை லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. யார் நீங்கள்? என்ன பண்ணுறீங்க? யாருமுக்கு எப்படி வந்தீங்க? என்னை எங்கே தூக்கிட்டு போகிறீங்க? என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு நீங்களும் கத்திகிட்டே இருக்கீங்க. பட் அவங்க உங்களை வந்துட்டு தூக்கிட்டு போய் காரில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்களும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ அவங்க உங்கள் வாயில் தான் ஒரு செலோ டேப் மாதிரி ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த கார் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது, ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து அந்த கார் போகுது. அந்த மேன்ஷனே பார்க்கவே ஒரு ஃபுல் ஆஃப் பிளாக் தீமில் தான் இருக்குது. இப்போ அவங்க தான் உங்களை அந்த மேன்ஷனுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. என்னை விடுங்க, எதுக்கு நீங்கள் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என் கையை விடுங்க. இப்போ அந்த மேன்ஷனுக்குள்ளே பார்த்தா டேயோங் தான் அங்கே சென்ட்ரலில் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான். வெல்கம் ஹோம் மை பிரின்சஸ். நீயா? எதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கடத்திட்டு வர சொல்லியிருக்க? உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு ஏதாவது பணம் வேணுமா? சொல்லு, நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு எவ்வளோ நாளும் கொடுத்துட்றேன். ப்ளீஸ் என்னை விட்டுரு. நீங்களாம் போகலாம். போகாதீங்க ப்ளீஸ், கதவை சாத்தாதீங்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் என்னை இப்படி கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணுற? பரவாயில்லையே, என்னை இன்னும் நீ ஞாபகம் வச்சுருக்க. இங்கே பாரு, உனக்கு பணம் வேணும்னா சொல்லு ப்ளீஸ். நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு எவ்வளோ நாளும் கொடுத்துட்றேன். என்னை விட்டுரு. இப்போ டயாங் தான் எந்திரிச்சு உங்கள் முன்னாடி நடந்து வரா. மணி, டூ யூ திங்க் தட் மணி கேன் பை எனிதிங்? அப்போ பற்றி அப்படியே வருது. பணம் வேணும்னா உனக்கு வேறு என்ன வேணும்? பணம் தான் வேணும்னா உன்னை கடத்தணுங்கிற அவசியமே இல்லை எனக்கு. ஐ நீட் யூ. என்ன புரியல? எனக்கு நீ வேணும். இங்கே பாரு, கிட்ட வராத, தள்ளிப்போ அப்படின்னு நீங்கள் டயங்க தான் தள்ளி விட்டுறீங்க. இங்கே பாரு, இன்னும் 2 days உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஸோ தேவையில்லாமல் சீன் க்ரியேட் பண்ணாத. என்ன மேரேஜா? நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல. ஓ, அப்போ உனக்கு அந்த மின் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் யோங்கியா தான் பிடிச்சிருக்கா? இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் கேர். பட் ஐம்
அப்சஸ்ட் வித் யூ. ஒழுங்காக நான் சொல்கிறது கேட்டு நடந்துக்கோ. தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி இழுத்து தான் மேலே ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். என்னை விட்டு, கையை விட்டு நானே வரேன். ஸோ இப்போ டேங் தான் உங்களை ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணுறான். ஐயோ ஏன் இப்படி பண்ணுறான்? ஸோ நீங்கள் தான் அந்த டோரை தட்டிக்கிட்டே இருக்கீங்க, கத்திகிட்டே இருக்கீங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு. இப்போ டேங் தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். அப்புறம் இன்னொரு திங், சும்மா கத்திக்கிட்டும் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காது. நீங்கள் என்ன கற்றுனாலும் கேட்காது. பிகாஸ் இந்த ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃப். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டு அவனும் போயிடுறான். ஸோ உங்களுக்கு பக்கத்து ரூமில் தான் டேங்குமே ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ நீங்களும் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. கதவை எவ்வளவோ தட்டி பார்க்குறீங்க, உங்களால் ஓப்பன் பண்ணவே முடியல. ஸோ ஒரு பக்கம் இருக்கிற ஜன்னல் தான் பார்க்குறீங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தா கார்டன் ஏரியாவாக இருக்குது. ஸோ அங்கேருந்து குதிக்கிறது வந்து பார்க்குறீங்க. ஸோ பட் அங்கேருந்து குதிக்க ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ அந்த ரூம்லேயே ஒரு பெட் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு ஷீட் போட்டிருப்பாங்க, பெட் ஷீட் மாதிரி ஒரு கிளாத்து. ஸோ அந்த கிளாத்தை எடுத்து டை பண்ணி அந்த விண்டோவில் கட்டி நீங்களும் எப்படியோ குதிச்சிட்றீங்க. ஸோ குதித்து வெளியவும் ஓடலான்னு கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு போய் ஓப்பன் பண்ணி ஓடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே டேங்கோட ஃபோனுக்கு தான் அலாம் அடிக்குது. ஸோ அவன் இப்படி செட் பண்ணியிருப்பான் அப்படின்னா அந்த அவனோட கேட்டை யாராவது டச் பண்ணாவோ ஓப்பன் பண்ணாலோ அலாம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டேங் தான் பார்க்குறான். ஓடிட்டியா, நீ எங்கே ஓடினாலும் இங்கே தான் வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் பொறுமையாக வெளியே தான் வந்து உங்களை தேடிட்டுருக்கா. நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ டேங் தான் உங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கான். நீங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓடுறீங்க. இப்போ நீங்கள் ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறீங்க. ஸோ இந்த சத்தம் டேங்க்கு கேட்குது. பட் நீங்கள் காலில் அடிபட்டோடனே இந்த சத்தம் கேட்டால் வந்துடுவான் அப்படின்றதுனால ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிறீங்க. உங்கள் கால் செம்மையாக அடிபட்டுருது, ரொம்பவே வலிக்கவும் செய்யுது. பட் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்கீங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் ஓடாத. எங்கே போனாலும் என்கிட்ட தான் வரணும். ஸோ ஒழுங்கு மரியாதையாக வந்துடு. நீ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. இன்னும் 2 நாளில் நம்மளுக்கு மேரேஜ் நடக்க போகுது. இந்த டைமில் சும்மா அங்கே இங்கேயும் ஓடி என்னை இரிட்டேட் பண்ணாத. ஸோ நீங்கள் தான் மூச்சு கூட விட முடியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே தான் இருக்கியா? இங்கே பாரு, என்னை விட்டு. நீங்களும் ஓடலான்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் கால் செம்மையாக அடிபட்டுருச்சு. பட் டேங் தான் உங்ககிட்ட உட்காடுறான். உனக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் புரியாது. எதுக்கு இப்படி ஓடிட்டுருக்க? இங்கே சுற்றி 3 கிலோமீட்டருக்கு ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு திரும்பி மேன்ஷனுக்கே போகிறான். நீங்கள் தான் ரொம்பவே அழுகுறீங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல். ஸோ இப்போ அவன் ரூமில் போய் உங்களை உட்கார வைக்கிறான். ஸோ அவன் ரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட் தான் எடுத்துகிட்டு வரான். உங்கள் காலில் செம்மையாக அடிபட்டிருக்கு. ஸோ உங்கள் காலை அவனோட தைஸில் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ இப்போ அவன் தான் ஆயில்மெண்ட் போட்டு விட்டுறான். வலிக்குது. நீ ஏன் பண்ணதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. ஸோ வலிச்சாலும் தாங்கி தான் ஆக்கணும். ஏன் இப்படி பண்ணுற? என்னை விட்டுரு ப்ளீஸ். ஸோ நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருக்கனால டேங்க்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. இப்போ அவன் தான் உங்கள் நெக் அப்படியே க்ரிப் பண்ணுறான். இங்கே பார், சும்மா இதே வார்த்தை சொல்லிட்டு இருந்த விட்டு. எனக்கு அழுதான் சுத்தமாக பிடிக்காது. தேவையில்லாமல் சீன் க்ரியேட் பண்ணாத.
எனக்கு நீ தான் வேணும், உங்கள் அப்பா இல்லை. இப்போ நான் நினச்சேன்னா உங்கள் அப்பா நான் போட்டுருவேன். என்ன? ஸோ அமைதியாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் உங்கள் அப்பா உயிரோடு இருப்பான். இல்லைன்னா இன்னைக்கு கண்டு துண்டமாக வெட்டி போட்டுருவேன். அண்ட் நீ என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கிட்டா நானும் பாசமாக ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நடந்துப்பேன். இது இப்படியே அழுது சீன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்த அப்புறம் நீ இன்னொரு ஃபேஸை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ சாய்ஸஸ் யுவர்ஸ். உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணுமா இல்லை இந்த இன்னொரு ஃபேஸை காட்டணுமான்றதை நீயே முடிவு பண்ணிக்கோ. ஸோ இப்போ டயங் தான் ஃபஸ்ட் எய்ட் கிட்டலாம் போட்டு விட்டுட்டு ரூமை மறுபடியும் லாக் பண்ணிட்டு போகிறான். நீங்கள் தான் அந்த பெட்டில் படுத்துட்டு உட்காந்து யோசிக்கிறீங்க, இவன் ஏன் இப்படி மாறினான்? ஃபஸ்ட்டு பார்த்தப்போ இருக்கிற டயங்கும் இப்போ இருக்கிற டயங்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டினா நீங்கள் தான் நைட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டு வந்துட்ருக்கீங்க. அப்போ தூரத்தில் ஒரு பர்சன் ரோட் க்ராஸ் பண்ணுற ஏரியாவில் சென்ட்ரலில் போய் நின்றுட்டுருக்காங்க. அங்கே கார்ஸ் ரோடில் எவ்வளோ போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஆக்சிடெண்ட் ஆகிற அளவுக்கு அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஹே, அறிவில்லை, இப்படி தான் வந்து நிற்பீங்களா? ஒரு உயிரோட இது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஸோ அங்கே பார்த்தா டயாங் தான் கண்ணில் தண்ணியோடு நின்றுட்டுருக்கான். நீங்கள் வாட்டுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க, ஏதாவது ஆயிட்டா உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை பற்றி என்ன யோசிப்பாங்கன்னு நினச்சிங்களா? அவங்களுக்கு நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ அந்த சைட் தான் டயாங் உங்களை பார்க்குறான். ஓகன், என்னை பிடிச்சவங்கெல்லாம் என்னை விட்டு எப்பயோ போயிட்டாங்க. எனக்குன்னு இருந்தது ஒரு பொண்ணு தான், இப்போ அவளுக்கும் என்னை யாருன்னே தெரில. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை. இதுக்கு மேலே நான் இருந்து என்ன பண்ணுறது? இது பாருங்க சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னுலாம் எனக்கு புரியல, பட் நீங்கள் யாரையும் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் அவங்கள விட்டு விலகி போயிட்டா தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட வருவாங்க அப்படின்னு கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்கள விட்டு போகிறீங்களோ அவ்வளோ தூரம் அவங்களும் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க கூடயே இருக்க பாருங்கள், புரிஞ்சுக்க வைங்க. புரியலையா ஏதாவது பண்ணி புரிய வைங்க. அதுக்குன்னு இப்படி சூசைட் பண்ணுறது தான் ஒரே ஒரு சொல்யூஷன் நினச்சிட்ருக்காதீங்க. ஒவ்வொன்றுக்கும் 1000 வழி இருக்குது சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. எனக்கு இவனை பார்த்து பயம்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கொஞ்சம் பயம்தான். இவன் ஏன் இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறான்? அன்னைக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் யார் அவனுக்கு? என்னையே அவனுக்கு பிடிச்சிருக்கு. என்னை எதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கான்? 2 நாள் கல்யாணம்னு சொல்கிறான். எனக்கு இதை நினச்சாலே பயமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, நீங்கள் தான் தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ டைம் தான் உங்கள் பக்கத்தில் வந்து காஃபி வந்து கொண்டு வந்து வைக்கிறான். நீங்களும் வேக்கப் ஆகுறீங்க. எந்திரிச்சிட்டியா? இந்தா, நீ இப்போயும் பெட் காஃபி தானே குடிப்பேன். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? தெரியும், எனக்கு ஒன்றும் உன் காஃபி வேண்டாம், எனக்கே போட்டு தெரியும். பாட்ரா, நேற்று வரைக்கும் போகணும் நடம் பிடிச்சிட்டு வந்தேன், இன்னைக்கு என்னென்னா ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க. அது நீ தான் என் அப்பாவை கொண்டுடுவேன்னு சொன்னியே. ஓ, அப்பா மேலே உள்ள பாசம். ஓகே ஓகே, இதில் ஒன்றும் விஷத்தெல்லாம் கலந்துடல, குடி, எனக்கு தேவையில்லை, நானே போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கீழே போகிறீங்க. ஐயோ, நான் வேற சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கு
எனக்கு அடுப்பை கூட பற்ற வைக்க தெரியாது. என்ன பண்ணுறது? இதான் ஒன்று பண்ணுவோம். மில்க் இருக்குது, எங்கே காஃபி பவுடர்? பட் ஐயன் தான் உங்கள் பேக் சைடில் வந்து ஹக் பண்ணுறான். பேபி என்ன பண்ணுற? உனக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா? தெரியுமே. இப்போ டயாங் தான் பொறுமையாக உங்கள் ஹிப்பில் கையை வைக்கிறான். என்ன பண்ணுற? என்னை விடு. இங்கே பாரு, நான் என்ன பண்ணாலும் நீ கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். யூ டோன்ட் ஹாவ் அனதர் ஆப்ஷன். இப்போ டயாங் தான் உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். பாரு, வீட்டு உனக்கு கேஸ் கூட ஆன் பண்ண தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இப்போ டயாங் தான் அவனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி உங்களை திருப்புறான். நீங்கள் தான் அவனை ஃபேஸே பார்க்கல, கிளே குமிஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவன் தான் உங்கள் சின்ன அப்படியே அப் பண்ணுறான். இப்போ உங்கள் லிப்ஸை அவனோட தம் ஃபிங்கரால் அப்படியே ரப் பண்ணுறான். உங்கள் ஃபேஸை தான் இப்போ கப் பண்ணி கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் தான் அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகி பேக் கிஸ் பண்ணுறீங்க. டயாங் தான் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். ஸோ இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டு அவனை தள்ளி விட்டுருங்க. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக மேலே போய் ஓடி உட்காந்துக்கிறீங்க. அவனை கிஸ் பண்ணேனா? நான் எதுக்கு அவனை கிஸ் பண்ணேன்? நீங்கள் என்ன தான் வேணான்னு சொன்னாலும் பட் உங்களுக்கே தெரியாமல் அவனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு டயாங் தான் உங்கள் ரூமுக்கு வரான். நீங்கள் தான் அவனை பார்த்தோன்னே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. இப்போ டயாங் தான் உங்கள் கிட்ட இல்லைனாயி, நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும், வந்துருக்கிறியா? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், வா வந்து சாப்பிடு. அது வரியா இல்லை தூக்கிட்டு போகணுமா? இல்லை வர. வா. ஓ இப்போ நீங்கள் தான் கீழே போகிறீங்க. டயாங் தான் இப்போ டைனிங் டேபிளில் சேரில் உட்காந்துருக்கான். நீங்கள் தான் போய் உட்காரலான்னு போகிறீங்க. இப்போ டயாங் கையை பிடிச்சி இழுத்து அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? உட்கார போகிறேன். இங்கே உட்காந்து சாப்பிடு. இங்கேயா? எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இங்கே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இப்படியே உட்காரு. ஸோ ஏன் இப்படி பண்ணுறான்? இப்போ டயாங் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வெயிட் பண்ண வரான். இல்லை வேணாம். இல்லை எனக்கு கை இருக்கு, நானே சாப்பிட்டுப்பேன். நீ வாயை திறக்க முடியலையோ? சரி அப்படின்ட்டு இப்போ அவனும் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். நீங்கள் தான் அவனையே பார்க்குறீங்க. இவன் ஏன் இப்படி இருக்கான்? இவனோட பர்ஃப்யூம் ஸ்மெல் இதே எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? அது உன்னை நான் வேறு எங்கேயாவது பார்த்துருக்கேனா? வேற எங்கே? இல்லை, அந்த
ரோடு ஆக்சிடெண்ட்டை தவிர வேறு எங்கேயாவது நம்ம மீட் பண்ணியிருக்கோமா? மேபி இருக்கலாம். ஸோ இப்போ டயாங்கும் உங்களை இறக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே நெய்யை சாப்பிடு அப்படின்ட்டு போயிடுறான். என்னமோ இவன் என்கிட்ட மறைக்கிறான், என்னன்னு தான் தெரில. ஸோ அப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் போல் நீங்கள் தான் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்குது ரூமில். ஸோ நீங்களும் வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்து பார்த்தா டயாங் தான் அவனோட ஃபோனில் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே சோஃபாலே தூங்கிட்டாங்க. நீங்கள் தான் கிட்டக்க போய் உட்காடுறீங்க. அவன் ஒரு குழந்த மாதிரி தூங்குறான். பட் அவன் முழிச்சா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். நீங்கள் தான் அவன் கிட்ட போய் உட்காந்துட்டு அவன் ஐப்ரோஸ்லாம் டச் பண்ணி பார்க்குறீங்க. இவன் என்ன குழந்த மாதிரி தூங்குறான், ஆனால் முழிச்சா மட்டும் அவ்வளோ ரெக்கார்டாக பிஹேவ் பண்ணுறான். என் அப்பா என்னை தேடிட்டுருப்பாரு, எனக்கு என்ன ஆச்சோ. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில, பட் ஒரு மாதிரி எனக்கே எதுவும் புரிய மாட்டேங்குது. என்னதான் பண்ணியோ நீ? இப்போ நீங்கள் தான் அவன் ஹேரை லைட்டாக டச் பண்ணலான்னு கிட்டக்க போகிறீங்க. இப்போ திடீர்னு டயாங் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறான். டயாங் தான் உங்களை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறனே? நீ தானே கிஸ் பண்ண வந்த? நான் கிஸ்ஸெல்லாம் ஒன்றும் பண்ண வரல. அப்புறம் என்ன பண்ணுற? அது உன்னை நான் எழுப்ப வந்தேன். நான் தான் தூங்கவே இல்லையே. என்ன? சரிங்க வா. இல்லை நான் வரல, கிஸ் அடிக்க மாட்டேன். இங்கே வா. நிஜமா பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் தான் பக்கத்தில் போய் உட்காருங்க. இப்போ டயாங் தான் உங்கள் கையை ரெண்டும் ஹோல்ட் பண்ணிக்கிறான். இங்கே பாருவேன், நாளைக்கு மேரேஜ் நடக்க போகுது. என்ன? நான் மேரேஜுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட அப்படி அவன் நடிக்கிறான். ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். உனக்கு இந்த மேரேஜில் விருப்பு இருந்தாலும் இல்லைனாலும் நாளைக்கு நம்ம மேரேஜ் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுறான். நீங்கள் தான் அவனே பார்த்துட்ருக்கீங்க. நீ ஏன் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கு. எனக்கு என்ன தான் ஆச்சு? நீ கிட்ட வந்தால் மட்டும் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உன்னை நான் வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பட் எங்கன்னு தெரியல, நிறைய விஷயம் எனக்குள்ளே வந்து போகுது. அதுக்கு நிறைய கேள்வி இருக்குது. ஆனால் உன்னை பார்த்தா எல்லாமே ஃபேட் ஆகுது. ஸோ அப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே உங்களுக்கும் டயாங்க்கும் வீட்டில் மேரேஜ் தான் நடக்குது. மேரேஜும் நடந்து முடிஞ்சிருது. ஸோ டயாங் அப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எதுவுமே கேட்கல. ஸோ இப்போ 2 பேரும் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் தான் டயாங்கவே பார்க்குறீங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? எனக்கு நான் இதை கேட்டால் திட்டுவியா? அது நீ கேட்குறத பொறுத்து இருக்கு. அது எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும். இல்லை முடியாது. ஏன்? இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் பண்ணுறேன், ஆனால் இதை மட்டும் பண்ண மாட்டேன். என் அப்பா என்னை தேடிக்கிட்டு இருப்பாரு. ஏன் இப்படி பண்ணுற? அதான் உனக்கு வேணுங்கிறது தான் முடிஞ்சிடுச்சுல, அதான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல. இப்போ பார்த்து எங்கள் அப்பாவை என்னை பார்க்க விட
சரி வா, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். எங்கே? வா. நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமாகறீங்க. எங்கே வெளியே தான் கூப்பிட்டு போகிறான்னு ரொம்ப சந்தோஷப்படுது. வீட்டுக்குள்ளே தான். வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவன் ஒரு ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறான். அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தா உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. உங்கள் ஃபோட்டோஸ், அப்புறம் அவனும் நீங்களும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நிறையவே ஃபோட்டோஸ் வந்து ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும்லடா, ஒரு ட்ரீயில் அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் செட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் நானும் நீயும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா? ஆனால் இதெல்லாம் எனக்கே ஞாபகம் இல்லை. இப்போ டயாங் தான் வந்து உங்களை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஒரு 1 வருஷம் முன்னாடி நீயும் நானும் லவ் பண்ணோம். லவ் பண்ணணும். நீயும் நானும் ஃபஸ்ட் டேட் பண்ணோம். அதுதான் அந்த பிக்சர். ஸோ அப்படின்னு ஒரு பிக்சர் காட்டுறான். ஸோ அதில் நீங்களும் டயாங்கும் ஒரு கஃபேயில் தான் உட்காந்து செல்ஃபி எடுத்துருப்பீங்க. அப்புறமா நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ், அது ஒரு மெமரிஸ்க்காக எடுத்த ஃபோட்டோ தான் இது. அண்ட் இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ், அது எல்லாமே இதில் பிக்காக இருக்குது. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. நீ பழசெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னாங்க. நீ என்னை வந்து பார்க்கல? நான் வந்தேன், டெய்லியும் வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வராத நாளே இல்லை. பட் உங்கள் அப்பா என்னை அலோவ் பண்ணவே இல்லை. ஒரு நாள் நீ என்கிட்ட சொன்ன, இந்த மாதிரி உங்கள் அப்பா பொண்ணு பார்க்குறாங்க, வந்து பேசுன்னு. நானும் போனேன். அப்பா என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னார்? உனக்கு நான் பணம் தரேன், என் பொண்ணை விட்டு போயிடு, எவ்வளோ வேணும்னு சொல்லு, நான் உனக்கு அவ்வளோ கொடுக்குறேன், எனக்கு உனக்கு கண்டாலே பிடிக்கல அப்படின்னு சொன்னான். நீ போய் சொல்கிற. இப்போ டயாங் தான் அவனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி திருப்புறான். என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் போய் சொல்கிறேன்னா இல்லையான்னு. அப்போ நீ என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம்ல. ட்ரை பண்ண, பட் நீ என்னை யாருன்னு கேட்ட. நான் வரக்கூடாதுன்னு உன் அப்பா ஆளுங்களை வச்சு அடித்தான். பட் உனக்கு எவ்வளவோ மீட் பண்ணுறக்கு சான்ஸ் இருந்தும் என்னால் மீட் பண்ண முடியல. ஸோ அப்படி தான் அந்த ரேண்டம் நைட் உன்னை பார்த்தேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆச்சு. அப்புறம் முடிவு பண்ணேன், உன்னை கிட்னாப் பண்ணியாவது என்கிட்ட வச்சுக்கணும்னு முடிவு பண்ணேன். உனக்கு அது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். பட் என்னால் உனக்கிட்டே இருக்க முடியாது வாயன். எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். நம்ம ஒன்றா இருந்த மெமரிஸ், க்ரியேட் பண்ண ஒவ்வொரு ஃபன் திங்ஸ், நீ நான் ஜாலியாக இருந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போனா எப்படி முடியும்? நீ வேணால் மறந்துருக்கலாம், பட் என்னால் எப்பவும் மறக்க முடியாது. ஸோ இப்போ டயாங்கோட கண்ணு தான் லைட்டாக கலங்குது. ஸோ நீங்கள் அவன் அழுகிறத ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் தான் அவனோட ஃபேஸை கப் பண்ணிக்கிறீங்க. என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? இப்போ நீங்கள் தான் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐம் சாரி உன்னை புரிஞ்சுக்காம நான் நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். உன்னை நான் கிஸ் பண்ணதாக இருக்கட்டும், உன்னை டச் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே நீ என்னோடது அப்படிங்கிற உரிமையில் மட்டும்தான் பண்ண. மற்றபடி எனக்கு லஸ்ட்டை விட உங்ககிட்ட லவ் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன். அதை
மேரேஜுமே நீ எனக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நீ தவிர மேரேஜ் பண்ண உன்னை வந்து வேறு ஏதாவது பண்ணுறக்கோ அதுக்கு எதுக்குமே கிடையாது. நீ அலோவ் பண்ணாமல் உன்னை நான் எங்கேயுமே டச் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ டு யூ. ஐ லவ் யூ அண்ட் ஐம் சாரி. நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். நீ இவ்வளோ சொல்கிற, பட் ஸ்டில் என்னால் என் அப்பா இப்படி பண்ணார்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் டேங்க ஃபேஸில் அவாய்ட் பண்ணிட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்க. ஐம் சாரி. ஐ லவ் யூ. அழுக்காத. இப்போ நீங்கள் தான் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி ஓகேடா, அவ்வளோதான் இந்த ஒன் ஷாட். எனக்கு தெரில இது எப்படி கொண்டு வந்திருக்கேன்ட்டு. எங்கேயோ போய் எங்கேயோ கொண்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு நல்ல ஒரு உங்கள் ஸ்டோரி கொண்டு வர்றேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.